அவையோர் அத்துணை பேரையும் வணங்கி நல்ல கருத்துக்களில் இணங்கி தமிழன்னை மடியில் மணங்கி எனது தலைப்பை துவங்கி பேச போகிறேன் இறங்கி. ஐயா, நீங்க கொடுத்த தலைப்போ 3. இன்றைய இளைஞர்கள் லட்சியவாதிகளா, பாசக்கார பிள்ளைகளா, வருத்தப்படாத வாலிபர்களா? இவங்க எப்படி பாசக்கார பிள்ளைகள்னு சொல்றாங்கன்னே எனக்கு தெரியலையா. இவங்களை பொறுத்த வரைக்கும் பாசம்னா என்ன தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தந்தையர் தினம் போச்சு. எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்படி இப்படின்னு ஸ்டேட்டஸ் ஸ்டோரி வச்சாங்களே தவிர ஒருத்தர் போய் அப்பா கிட்ட போய் இன்னைக்கு தந்தையர் தினம் ஒருத்தர் விஷ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு நாள் தான் அவன் ஆசீர்வாதம் வாங்குவான். அன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு காசு கேட்பான். அவங்கள பொறுத்த வரைக்கும் பாசம்னா அதாயா, அவ்வளவுதான். அப்படி பாசக்கார பிள்ளைகளா இருந்திருந்தா முதியோர் இல்லம் ஏன் ஐயா அப்படி வளர்ந்து போகணும்? நெக்ஸ்ட் வருத்தப்படாத வாலிபர்கள்னு பேசினாங்க. இவங்க சொல்றாங்க வருத்தப்படுறதே இல்ல வாலிபர்கள்னு. வருத்தப்படாத வாலிபர்களா இருக்கிறாங்க. ஆனா அவங்கள வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா எப்படி தெரியுமாயா இருக்கும்? பொய் வாழ்வா வலியே தீர்வா இல்லவோ வாழ்வில் அர்த்தம் உண்டு இப்படின்னு சோகமான பாட்டை தான் வச்சிருப்பாங்க இந்த காலத்து இளைஞர்கள். ஆனா இந்த காலத்து இளைஞர்கள் லட்சியவாதிகள் தான் ஐயா. திருவள்ளுவர் திருக்குறள்ல சொல்லி இருப்பாரு, ஆக்கம் மதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உழைன்னு சொல்லி இருப்பாரு. எவன் ஒருத்தனை கிட்ட லட்சியத்தை நோக்கி உழைக்கணும்ன்ற எண்ணம் இருக்கும், அவன் கிட்ட எல்லாமே வந்து சேரும்னு. ஐயா, மூச்சு விடுவது மட்டும் மனிதன் அல்ல, ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்பவனே மனிதன் ஐயா. கொஞ்ச நாளைக்கு முன்ன வந்து அதான் இந்தியாவுக்கு சுதந்திரம் அப்படின்னு ஒரு பேச்சு எடுத்தப்பவே வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னாரு, இந்தியா குண்டூசி செய்ய கூட லாய்க்கில்லை. எப்படி? இந்தியா குண்டூசி செய்ய கூட லாய்க்கில்லைன்னாரு. ஆனா அப்படிப்பட்ட இந்தியா தான் இன்னைக்கு அணு ஆயுத சாதன திட்டத்தில் 5வது இடம், செயற்கைக்கோள் ஏவுகணை திட்டத்தில் 6வது இடம். இடையில அக்னின்னு ஒரு ஏவுகணை ஏவ வேண்டிய நிலைமையில நம்ம இருந்தோம். அந்த ஏவுகணைக்கான எல்லா பொருளுமே நமக்கு கிடைச்சது. ஆனா அந்த ஒலியோட வேகத்துல போற அந்த ஏவுகணைய அதே வேகத்துல திசை திருப்பணும். அதுக்கு ஒலி வேக கட்டுப்பாட்டு அமைப்பு கருவி தேவைப்பட்டுச்சு. இது அயல் நாட்டுல வாங்கினா 300 கோடி ரூபாய். ஆனா இந்த ஏவுகணைக்கு ஒதுக்கப்பட்ட மொத்த நிதியே 300 கோடி ரூபாய் தான். அந்த சமயம் பார்த்து நம்ம இந்தியாவை சேர்ந்த தொழில்துறை மாணவர்கள் தாமாக முன் வந்து அந்த கருவியை செஞ்சு கொடுத்தாங்கன்னா இன்றைய இளைஞர்கள் லட்சியவாதிகள் தானே ஐயா. அருமை ஐயா, நீங்க இன்றைய இளைஞர்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல. ஆனா அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? மதிக்கிறவன ஹார்ட்லயும் மெதிக்கிறவன மியூட்லயும் வச்சு வாழ்க்கைய கியூட்டா வாழறாங்க ஐயா. ஒருத்தர் ஒரு கவிதை சொல்லிருப்பாரு, எவ்வளவு அழகா. அத மறுபடியும் சொல்லுமா? மதிக்கிறவங்கள ஹார்ட்லயும் மதிக்காதவன மியூட்லயும் வச்சு வாழ்க்கைய கியூட்டா வாழறாங்க ஐயா. எப்படி? இதெல்லாம் கை தட்டுங்க நீங்க. கவிதை ஒருத்தர் சொல்லிருப்பாரு, இளைஞனே மேகங்கள் அல்ல உன் கனவுகள் கலைந்து போவதற்கு, மின்னல்கள் அல்ல உன் லட்சியங்கள் தோன்றியவுடன் மறைந்து போக, சராசரி மனிதன் அல்ல நீ பிறந்து வளர்ந்து சாவதற்கு, சாதிக்க பிறந்தவன் நீ, வாழ்க்கை பயிருக்கு நம்பிக்கை உரமிட்டு நன்றாக வளர்த்து வா, என்றாவது ஒரு நாள் உன் லட்சியத்தை அடைவா என்ற நம்பிக்கையோடு சொன்னார் ஐயா. ஐயா, சுவிட்சர்லாந்தை சேர்ந்த நிறுவனம் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க, இந்தியாவில் லஞ்சம் ஊழல் எப்படி இருக்குன்னு. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லா நாட்டும் கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் மட்டும் தான் கம்மியாக இருந்துச்சு. இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரிசை பண்ணுறாங்க. அதில் இந்தியா 83வது இடம், மற்ற நாடெல்லாம் 50 இடத்துக்குள்ளே இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சட்டம்லாம் ரொம்ப கடுமையாக இல்லை. தண்டனை பற்றி ஒருத்தர் கவிதை எழுதியிருப்பாரு, கோழியை திருநான் ஜெயில போட்டாங்க, ஜெயில அவனுக்கு கோழிக்கறி போட்டாங்கன்னு எழுதிருப்பாரு. அந்த அளவுக்கு தண்டனை இருக்கும். அப்படி பார்க்கும்போது இது இந்தியாவில் கம்மியா இருக்குதுன்னு பார்த்தா மற்ற நாட்டிலலாம் இளைஞர்கள் 50%க்கும் குறைவா இருந்தாங்க. ஆனா இந்தியாவில் மட்டும்தான் 54% இளைஞர்கள் இருந்தாங்க. இந்த இளைய ரத்தம் பாய்ந்து கொண்டிருப்பதால் தான் இந்தியா என்னும் இதயம் இதுவரை புற்றுநோய் வராமல் இருக்கிறதுன்னு ஒருத்தர் அறிக்கை கொடுத்தாங்க ஐயா. நீங்க இந்த வரி கேட்டிருப்பீங்களான்னு தெரியல, ஆனா கண்டிப்பா எல்லாருமே இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கேட்டிருப்பாங்க. அமுக்கு டுமுக்கு அமால் டுமால், இத சொன்னா என்னடா இது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா இதுக்கும் எங்க இளைஞர்கள் ஒரு அர்த்தத்தை வச்சிருக்காங்க. இதுக்குமா? ஆமாயா. கோபங்களை அமுக்கு, பேசுறவன் பேசினே இருப்பான் தான் டுமுக்கு, காமா இருந்தா லைஃப் ஆயிடும் அமால் டுமால் அப்படின்னு வச்சிருக்காங்க ஐயா இன்றைய இளைஞர்கள். இதுல இந்த பக்கம் ஒரு எழுதி வச்சுட்டு இங்கேயே உட்காந்துக்க, யாராவது போற வரவங்களுக்கு விளக்கம் சொல்லியே காசு வாங்கிடலாம்.
ஐயா 1971ஆம் ஆண்டு பிறந்தாரு லாண்ட் ஆம்ஸ்ட்ராங். அவருக்கு வந்து புற்றுநோய் பாதிச்சிருந்தது. அந்த புற்றுநோய் அவரோட வயிறு, இருதயம், மூளை 3 பகுதியுமே பாதிச்சது. ஆனாலும் அவரோட மனசு தளர விடல. கடுமையா உழைச்சாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி 1998ஆம் ஆண்டுல இருந்து 2005 வரை தொடர்ச்சியாக 7 வருஷம், 1 அல்ல 2 அல்ல, 3500 கிலோமீட்டர் பரப்பளவில் நடந்த மிதிவண்டி போட்டியில தங்க பதக்கம் வென்றார்னா பாத்துக்கோங்க ஐயா. இன்றைய இளைஞர்கள் லட்சியவாதிகள் தான். அப்போ மீள்பவனையும் வாழ வைக்குது ஐயா இந்த லட்சியம் தான்யா. அதுக்கப்புறம் இன்றைய இளைஞர்கள் வந்து எப்படி தெரியுமா, விளக்கை நோக்கி மாயும் வெட்டில் பூச்சிகள் அல்ல, இலக்கை நோக்கி தாவும் ஏவுகணைகள் ஐயா. இப்ப இருக்கிற பசங்க கிட்ட போய் உனக்கு வலது கை முக்கியமா இடது கை முக்கியமான்னு கேட்டா எனக்கு தன்னம்பிக்கை தான் முக்கியம்னு சொல்ற அளவுக்கு இருக்காங்க ஐயா இன்றைய இளைஞர்கள். தளபதியே சொல்லிருப்பார் லட்சத்தை நோக்கி போகணும்னு. எல்லா புகழும் ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டிரு, எந்த வேர் வைக்கும் வெற்றிகள் வேர் வைக்குமே, உண்மை உள்ளத்தில் ஊர் வைக்குமே அப்படின்னு எல்லாரும் லட்சத்தை நோக்கி ஓடின்னு இருக்கிறாங்க ஐயா இன்றைய இளைஞர்கள். தளபதி சொன்னாரு, வாலி எழுதினாரு. கடைசியாக சொல்றையா, லட்சியம் லட்சியம் என்று சொல்லி பாருங்கள், அதன் எதிரொலியாய் வாழ்வில் வெற்றி நிச்சயம் நிச்சயம் நிச்சயமே என்று வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை அருமை அருமை. நந்திதா அவர்களுக்கு ஒரு பெரிய அரங்கு நிறைந்த கரவசம் கொடுக்கலாம். நிறைய தகவல்களை திரட்டி ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஒரு விஷயம் அவங்க சொன்னதுலேருந்தே எடுத்து சொல்கிறேன். அப்துல் கலாம் அவர்கள் முதல்ல நாசா விண்வெளி ஆராய்ச்சி கழகத்துக்கு போனப்போ அங்கே ஒரு ஓவியம் வரையப்பட்டிருந்தான். அவர் எழுதியிருக்கார், அவருடைய புத்தகத்தில் இருக்க அக்கினி சிறகுகளில் ஒரு ஓவியம் வரையப்பட்டிருந்தான். அந்த ஓவியத்தை அவர் அப்துல் கலாம் நுட்பமாக பார்க்குறாரு. ஒரு கருப்பின மக்களுக்கும் ஒரு வெள்ளைக்கார அரசாங்கத்துக்கும் ஒரு போர் நடக்குது. அந்த போரில் ஒரு ஓவியம் வரையப்பட்டிருக்கு, போர் நடக்கிற மாதிரி. பின்னாடி ஏவுகணைகள் போகிற மாதிரி இந்த ஓவியம் இருக்குது. இதை முதல்ல அப்துல் கலாம் பார்த்துட்டு என்ன முடிவு பண்ணார் தெரியுங்களா? இந்த ஓவியம் யாரிடமிருந்து வரையப்பட்டதுன்னு பார்த்தார். ஒரு விஷயத்தை அந்த இடத்துல எழுதுகிறார் அப்துல் கலாம். அந்த போரை நடத்தினது யாருன்னா திப்பு சுல்தான். திப்பு சுல்தானுக்கும் வெள்ளைக்காரனுக்கு நடைபெற்ற போரை தான் அவங்க ஓவியமாக வரைஞ்சிருக்காங்க. ரொம்ப அழகாக ஆணித்தரமாக எழுதுகிறாரு. வில்லியம் கான்கிரேவ் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் அவர் எழுதியிருக்காரு. வேலூரில், இதே மைசூரில் திப்பு சுல்தானுடைய ஆட்சி இந்த சமுதாயத்தில் இருந்தப்போ இந்த மண்ணில் ஒரு அதாவது ராக்கெட் ஏவுகணை என்கிற யுத்தமே ஆரம்பிக்காதப்போ 150 ஆண்டுகளுக்கு முன்பு 27 படை பிரிவுகளை வைத்து முதலில் ஏவுகணை தாக்குதலை உருவாக்கியவன் திப்பு சுல்தான் மட்டுமேன்னு அவர் எழுதியிருக்கார். கலாம் எழுதியிருக்கார், பதிவு பண்ணியிருக்கார். நான் சொல்லலை, இதை கலாம் பதிவு பண்ணியிருக்கார். அதை விட மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. 600க்கு மேற்பட்ட ராக்கெட்டுகளை நாங்கள் இந்திய மண்ணிலிருந்து எடுத்து சென்றோம் என்று வில்லியம் கான்கிரேவ் பதிவு பண்ணியிருக்கான். 600க்கு மேற்பட்ட ராக்கெட்டுகளை. அப்போது நம்ம மண் எவ்வளவு முன்னாடி இருந்திருக்கு பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். அப்போது இந்த உலகத்தில் மிகப்பெரிய அறிவாளிகளாக நாம் இருந்திருக்கிறோம் என்பதை நந்திதா அவர்கள் சொல்ல நாம் கேட்டோம். ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு பாராட்டு தெரிவிக்கலாம்.